இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. ஸ்போர்ட்ஸ் வீடியோ நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் கடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து பவர் பை ஜிடி ஹாலிடேஸ். நேற்று இன்னொரு எக்ஸைட்டிங்கான மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் லாஸ்ட் பால் வரைக்கும் போய் வந்து மேட்சை சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. ரஷீத் கான் ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு போயிருந்தாரு. ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுமே ரொம்ப சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் சில ஓவர்ஸில் தான் மேட்சை வந்து கோட்டை விட்டுருந்தாங்க. ஜிடி வந்து திரும்ப கடைசி ஓவர்ஸில் ரொம்ப பயங்கரமாக இம்பாசிபிளாக மேட்ச்குள்ளே வந்து மேட்சை வின் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த மேட்சை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு மேட்சுமே இருக்குது, ரொம்ப சூப்பரான எக்ஸைட்டிங்கான மேட்ச், மும்பை விசஸ் ஆர்சிபி மேட்ச். ஸோ அந்த மேட்சை பற்றியுமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றியுமே முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. நேற்று ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு மேட்ச். முந்தின நாள் ஒரு மேட்ச் பார்த்துருப்போம், ரொம்ப க்ளோஸாக போய் SRH வந்து ஒரு 2 ரன்ல ஜெயிப்பாங்க பஞ்சாப் கூட. அந்த மேட்சோட ஒரு பஞ்சாப்க்கு ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த மேட்சோட ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் அமைஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா நேற்று மேட்ச் இருந்துச்சு. குஜராத்துக்கு சூப்பரா போய் வின் பண்ணிருந்தாங்க. கரெக்டா சொன்னீங்க. அதாவது இந்த தடவை நிறைய மேட்சஸ் வந்து நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். ஒரு உமேஷ் யாதவ் போட்டு ஜெயிச்சது, அதுக்கப்புறம் வந்து சந்தீப் சர்மா போட்டு ஜெயிச்சது, ஆவேஷ் கான், இவங்க எல்லா இடத்துலயும் போலர்ஸே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்து பேட்டர்ஸும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கடைசி ஓவர்ல கிரன்ச் சிச்சுவேஷன்ல செம்ம மேட்ச். நான் வந்து RR தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனா கடைசியில எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜிடி ஜெயிச்சது. சின்ன டீம் ரொம்ப நல்லா எடுத்துட்டு போய் யங்ஸ்டர்ஸ் கடைசியில ஜெயிச்சாங்க. அண்ட் ராஷித் கான் ஹை ஸ்கூல் மேன், ஒரு பதட்டமே இல்லையே. கடைசி பால் ரன் வேணும், எங்க ஃபீல்டு அப்படின்னு பாக்குறாரு, விட்டுக்கு வெயிட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பயங்கர கூலா விளையாடினாரு. ஜிடியோட பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து சுப்மன் கில்க்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. நம்ம வந்து கடைசி வரைக்கும் நிக்கணும், எவ்வளவு நேரம் நிக்க முடியுமா நிக்கணும் அப்படிங்கிறது. அதை ஓரளவுக்கு சரியா பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் தான் வந்து அதை கடைசி 5 ஓவருக்கு கேமை கொண்டு போய் கையில கொடுத்துட்டு போனது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் கில்லோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் கேப்டனா எப்படி இருந்துச்சு? ஏன்னா லாஸ்ட் மேட்சுமே நல்லா பண்ணியிருந்தாரு. லாஸ்டாவுமே சூப்பரா இருந்துச்சு கில்லோட பேட்டிங். அதுவும் இந்த ஸ்ட்ரெயிட்டா த்ரூ த லைன் ஒரு சில ஷாட், ஒரு சில பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸர்ஸ் அப்படி அடிப்பாரு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அவ்வளவு நல்லா இருந்துச்சு சுப்மன் கில்லோட பேட்டிங். அண்ட் செஹலோட ஓவர்ல அவுட் ஆனாரு. அங்கதான் ஒரு செஸ் மேட்ச் நடந்துகிட்டு இருந்துச்சு செஹலுக்கும் சுப்மன் கில்லுக்கும். அந்த ஓவர்ல ஒரு 6 ஒரு 4 வந்ததுக்கு அப்புறமும் எதிர்பார்த்தாரு செஹல் இது மாதிரி இறங்கி வருவாரு. மெதுவா வைடா போட்டாரு. அங்க சுப்மன் கில் அவுட் ஆனாரு. அங்க வந்து கிட்டத்தட்ட மேட்ச்ல வந்து ஒரு கை வச்சுட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆனா அதுக்கு அப்புறமும் அவங்க ஜெயிக்கலன்றது அவங்களுக்கு வருத்தம் தரும். பட் சுப்மன் கில் சூப்பரா விளையாடினாரு. அவுட் ஆன டைம் அங்க வந்து RR உள்ள வர விட்டாரு அவரு. லாஸ்ட் 5 ஓவர்ல வந்து ஒரு 70+ ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு, அரௌண்ட் 70 ரன்ஸ். ஸோ அப்போ பார்த்தோன்னா ஒரு 3 பேர் ரொம்ப குரூசியலாக இருந்தாங்க. ஷாருக் கான் வந்து ஒரு சில பவுண்டரிஸ் அடிச்சிருந்தாலும் ரொம்ப நல்லா, அந்த அஸ்வினோட ஒரு ஓவர் நல்லா இருந்துச்சு அவருக்கு. அடுத்து திவேதியா அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. அடுத்து ரஷீத் கான். அந்த 5 ஓவர் மட்டும் என்ன கேம் பிளான் வச்சிருந்தாங்க, எப்படி போனாங்க, அதை மட்டும் நீங்க எப்படி பார்த்து அடிக்கிறது தான். வேற என்ன கேம் பிளான் இருக்க முடியும்? ஓவருக்கு 12ல இருந்து 15 ரன் தேவைன்றப்போ அடிச்சுதான் ஆகணும். அவங்க அந்த சிச்சுவேஷனுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. நடுவுல வந்து கொஞ்சம், அதாவது ஒரு ஓவர்ல ஒரு 2 பவுண்டரி வந்தாலும் அது ரொம்ப பெரிய ஓவரா மாறாம இருந்துச்சு ஜிடி. 15th ஓவர் வரைக்குமே அதுதான் பேட்டர்னா இருந்துச்சு. அதாவது ஒரு ஓவர்ல 2 4 வந்தாலும் 12 ரன் 13 ரன், அதாவது ஒரு 20 ரன் ஓவர் வேணும் திங்ஸ் பேலன்ஸ் அவுட் பண்ண. அது நடக்காம இருந்துச்சு. விஜய் சங்கர் அடிச்ச 2 4 அதுவும் கடைசியில குரூஷியலா இருந்துச்சு. வரவங்க எல்லாம் டப்பு டிப்புன்னு ஒரு 8 பால் 15 8 பால் 18 அப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தது கரெக்டா கொஞ்சம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுச்சு. அண்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எனக்கு ஜிடி டீம்ல 2 பேர் கிரீஸ்ல இருக்குன்னா, ஒன்னு ராகுல் திவாட்டி, அதுக்கப்புறம் ராஷித் கான். பிரஷர் எவ்வளவு இருந்தாலும் அவங்க முகத்துல தெரியாது, கூலா விளையாடுவாங்க. அது 3 ஓட போய் அவுட் ஆனாரு திவாட்டியா. அதுக்கப்புறமும் ஜாலியா அப்படி டம்ஸ் அப் காமிச்சிட்டு போறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் ராஷித் கான் அடிப்பாருன்னு. என்னதான் 2 ஓவர்ல வந்து 30 இந்த மாதிரி தேவைப்பட்டாலுமே ஒரு ஸ்டேஜ்ல கூட ஜிடி இந்த மேட்ச தோக்க போறதா தெரியல லாஸ்ட்ல. ஏன்னா அங்க வந்து சஞ்சு சாம்சன் மேபி தப்பு பண்ணிட்டாரான்னு தோணுது. இந்த சீசன் நிறைய டிசிஷன் கரெக்டா எடுத்திருக்காரு. பட் மேபி அந்த ஓவர் போல்ட் கொடுத்துருக்கணுமா அஸ்வினுக்கு பதிலாக. 17th ஓவர் தான் சொல்றீங்க. அந்த ஓவர்ல அஸ்வின் ஷாருக் கான் ஒன்னோட பவுண்டரிஸ் அடிச்சாரு. மேபி அந்த 17th ஓவர் அப்படிங்கிறது ஷாருக் கான் ஒரு தமிழ்நாடு பிளேயர், அஸ்வின் ஒரு தமிழ்நாடு பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு. இவங்க 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நினைச்சிருக்கலாமோ ஒருவேளை. ஏங்க அப்படியே திருப்பி பாருங்க. ஷாருக் அஸ்வின் தமிழ்நாட்டு ஆளு, இவர் இவ்வளவு ஆடி இருக்கேன், சரி திரும்ப போய் ஆடுறேன் அப்படின்னு வந்திருந்தா உங்களுக்கு மேட்ச் செட் ஆகல. அதாவது ராகுல் தேவாட்டியா லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்றதுனால உள்ள வந்தாங்க. பட் அந்த ஓவர்ல எவ்வளவு 17 ரன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த அஸ்வின் ஓவர். அங்க வந்து ஒரு மாதிரி பக்கத்துல வந்தாங்க. அடுத்த ஓவர்லயும் ரன்ஸ் வந்துச்சு. அண்ட் ஆவேஷ் கான் அண்ட் குல்தீப் சென் மொதல் 3 ஓவர் நல்லா போட்டாலும் அந்த ஓவர் சரியா போடல. நிறைய வைடு போட்டாரு. அதனால என்னாச்சு, லாஸ்ட் ஓவர்ல வந்து இவங்க என்னதான் சங்கக்கார அப்படி டக் அவுட் வேகமா ஓடுங்கன்னு கை காமிக்கிறாரு. ஃபீல்டு இல்லைன்னா ஒரு ஃபீல்டு உள்ள வர வேண்டிய கட்டாயம் வந்துடும் அந்த ரூல்ஸ் படி.
பட் வைடா போட்டா ஓவர் ரேட் அங்கதாங்க மோசமா இருக்கும். இவர் வைடா போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நோ பாலும் அந்த டைம்ல வந்துச்சு. அது உதவவே இல்ல. ராஜஸ்தான் ஒரு மாதிரி பானிக் ஆயிட்டாங்க. போல்ட்டுக்கு மிச்சம் இருந்த அந்த ஓவர்ஸ் வந்து பிரச்சனை ஆகிருச்சு. அதை எங்கேயாச்சும் வந்து இடையில கொடுத்து, ஆனா என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி 4 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுலயுமே வந்து சில மேட்சஸ் பார்த்தோன்னா அவருக்கு ஓவரை மிச்சம் வச்சுட்டு மற்ற பவுலர்ஸ் கொடுத்து வந்து ஜெயிச்சிருப்பாங்க. மேபி அந்த மேட்ச்ல கரெக்டா போச்சு அந்த டெசிஷன், இந்த மேட்ச்ல வந்து மிஸ் ஆகிருச்சு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்ல. எக்ஸாக்ட்லி போல்ட்ட வந்து பவர் பிளேலயே இன்னும் ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம். அது ஒரு ட்ரிக் மிஸ்ட். அண்ட் ஏன்னா 8 ரன் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு ஒரு ஓவர் கொடுக்கலாங்க. நல்லா ஸ்லாக் ஓவர்ஸ்ல போலிங் போட்டிருக்காரு. அண்ட் ராஜஸ்தானுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நல்லா பண்ணது சந்தீப் சர்மாவோட எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாங்க. குல்தீப் சென் அதுக்கப்புறம் ஆவேஷ் கான் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாவுக்காகவும் நிறைய விளையாடிட்டாரு. பட் குல்தீப் சென்னோட அந்த ஓவரும் கடைசி கட்டத்துல போன சீசன்ல நல்லா பண்ணாரு. இந்த மாதிரி டைம்ல ஒரு ஆஃப் டே இருந்துச்சுங்க அவருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சரியா இருந்திருந்தா மேபி குல்தீப் செனுக்கு சரியா விழுந்திருந்தா. ஆவேஷ் கான் வந்து அந்த 18th ஓவருமே வந்து ஒரு மாதிரி கண்டெயின் பண்ணி தான் போட்டிருந்தார். 6-7 ரன்ஸ் கிட்ட தான் வந்துருச்சு. மேபி அதே மாதிரி இன்னொரு ஓவர் அவர்கிட்ட இருந்து வந்துருந்துச்சுன்னா மேட்ச் வந்து வேற இருந்திருக்கலாம். ஆமா, குல்தீப் சென் 3 ஓவர் போட்ட அந்த குல்தீப் சென் அந்த கடைசி ஓவர்ல கொஞ்சம் பேனிக் ஆயிட்டாரோன்னு தோணுது. கொஞ்சம் பதட்டப்பட்டாரோன்னு தோணுது. மேபி அடுத்த மேட்ச் கரெக்ட் பண்ணிப்பாரு. ஆவேஷ் கானும் லாஸ்ட் ஓவர்ல ராஷித் கான் தாங்க, அதாவது இந்த பேட்டில் ஆஃப் கான்ஸ்ல கடைசியில ராஷித் கான் அபாரம் ஆடிட்டாரு. எவ்வளவு கூலா விளையாட்டாரு. நம்ம நிறைய நல்ல பினிஷர்ஸை பத்தி பேசுவோம் இந்த லீக்ல. பட் கன்சிஸ்டன்டா நல்லா பண்ற ஒரு பினிஷர் ராஷித் கான். அவ்வளவா அவரை பேட்டிங்ல பார்க்க மாட்டோம் நம்ம. பட் வர மேட்ச் எல்லாம் ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ ராஷித் கான் ஆஸ் அ கிரிக்கெட்டரா ரொம்ப பெரிய ப்ராக்ரஸ் இல்லை லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல. அவர் ஐபிஎலுக்குள்ள வந்ததுலேருந்தே வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பவுலரா பயங்கர மிஸ்ட்ரியா பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்தா பேட்டரா உள்ள வந்து ஒரு ஃபின்ச் கிட்டர் மாதிரி அடிக்கிற மாதிரி வந்தார். இப்போ பார்த்தா கிளீனா ஒரு மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற எபிலிட்டி வந்து இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அவரோட 2 வருஷத்துக்கு முன்னாடி சிஎஸ்கேவுக்கு எதிராக ஒரு மேட்ச் அடிச்சு ஜெயிப்பாங்க. மில்லரும் ராஷித் கான் அடிப்பாங்க. கிறிஸ் ஜார்டன் எல்லாம் இருந்தாரு. காலில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவன் பாட்டும் ஜாலியா அடிச்சுட்டே இருப்பாங்க. ராஷித் கான் ஒரு மேட்ச் வின்னருங்க. ஜென்யூனா கடைசியில ஒரு ரொம்ப கூலான ஒரு பினிஷர் எனக்கு வேணும்னா ராஷித் கான் இருக்காரு. அவர் அந்த மாதிரி ஒரு பிளேயர். சோ இந்த சீசனோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பினிஷர் லிஸ்ட்ல நம்ம வந்து ராஷித் கானை வந்து சேர்த்தறலாம் அப்படிங்கிறீங்க. சேர்ப்பேங்க. அவர் கவுண்ட் அவுட்டே பண்ண முடியாது. பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் 3லயும் கேமை திருப்பக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் வேர்ல்ட்ல. இப்போ மேட்ச் முடிஞ்ச அப்புறம் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனை கவனிச்சீங்களா? ஹசாபுகளை வந்து கில் கிட்ட கேட்பாரு கடைசியில, நீ ஒரு இடத்துல வந்து மேட்சை வந்து தோத்துட்டீங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு வந்து கேட்பாரு. அதுக்கு கில் சொல்லுவாரு, குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஃபீல்டுல இருக்கிற வரைக்கும் நீங்க அப்படி எல்லாம் எதையும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போவாரு. பார்த்தேனே, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டிருந்தீங்களே விகடன்ல இருந்து. சோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சுல, ஒரு கான்பிடன்ஸா இருந்துச்சு அவரோட அந்த இது. ஆமா, எனக்கு என்ன மேட்ச்ல ஏதோ ஒரு உள்கூத்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு வெளியே தெரியல. ஆனா சுப்மன் கில் ஆஸ் அ கேப்டன் இன்னும் க்ரோ ஆகுறாரு. ஏன்னா மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பயங்கர அனிமேட்டடா இப்படின்னாரு. ஒரு சில வார்த்தைகளும் அவர் வந்து அப்படி கத்தி சொன்னாரு. லிப் ரீடிங் பண்ண முடிஞ்சிச்சு. சோ அவர் அவுட் ஆனப்போ இல்ல அதுக்கு முன்னாடியான்னு தெரியல, ஏதோ ஒண்ணு யாரோ எங்கேயோ சீண்டி விட்டுருக்காங்க யாரையோ. அதனால ரொம்ப அக்ரெசிவா அவர் வந்தாரு. சோ ஐ திங்க் ஏதோ ஒரு ஹிடன் மீனிங் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு பின்னாடி. பட் இந்த டீமை நிச்சயமா கவுண்ட் அவுட் பண்ண வேணாங்க. இந்த சின்ன பசங்க ஒரு யங் டீம் இருக்கிறதுல யங்கஸ்ட் டீமா எனக்கு இவங்க தான் தெரியுறாங்க. ரொம்ப நல்லா விளையாடுறாங்க, ஜெயிக்கிட்டோம். ஸோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம வந்து குஜராத் பத்தி நிறைய பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி போயிட்டோம். ராஜஸ்தான் இன்னொரு பக்கம் ரொம்ப நீட்டான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சரியா வந்து பண்ணியிருந்தாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி சூப்பரா கொண்டு போய் 190+ ஸ்கோர்ல ஒரு வின்னிங் ஸ்கோர்ல கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. பட் இருந்தாலும் அவங்களால மேட்ச் வின் பண்ண முடியல. அவங்களோட பேட்டிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பேட்டிங் ரொம்ப கச்சிதமா இருந்த மாதிரி இருந்துச்சு. 200+ போயிருக்கலாம். பட் இருந்தாலுமே இது ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஆரம்பத்துல ஜெய்ஸ்வால் ஒரு சில பவுண்டரிஸ், அதுக்கப்புறம் அவுட்டு. பட்லர் வந்து நான் நேத்திக்கே சொன்னேன், இது வரைக்கும் ராஷித் கான் ஒரு 4 ஒரு 6 கூட அடிச்சது இல்லைன்னா அது பதட்டம் தெரிஞ்சு அவர் ராஷிதை விளையாடும் போது. ஓவர்லயே ராஷிதுக்கு விக்கெட் கொடுத்தாரு. என்னதுன்னா அவங்க வந்து 180 தான் அடிச்சிருக்கணும். நம்ம ஆளுங்க குஜராத் வந்து அப்படி இலவசங்களா அள்ளி கொடுத்தாங்க பாத்தீங்களா ஃபீல்டிங்ல. கேட்சா விடுறாங்க, ஃபீல்டிங்ல அத்தனை கோல் விட்டாங்க. கர்ணன் பெரிய வள்ளலா குஜராத் பெரிய வள்ளலான்னு தெரியல எனக்கு. அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வாரி வழங்கி. அங்க வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா ரன்ஸ் போச்சு. நான் மேட்ச் தோத்துட்டாங்கன்னா அதுதான் பெரிய ஃபேக்டரா இருந்திருக்கும். ராஜஸ்தான் மேட்ச் தோற்றதை தாண்டி அவங்களோட பார்ட்னர்ஷிப், சாம்சன் பராக் 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப். 130 ரன்ஸ் கிட்ட பார்ட்னர்ஷிப் அழகா வந்து பண்ணியிருந்தாங்க. வேகமாவும் அடிச்சாங்க. இவங்க கேட்ச் விட்டாங்க. பட் ஸ்டில் டு ஹிஸ் கிரெடிட் ரியான் பராகோட ஸ்ட்ரோக் பிளேல அவ்வளவு நல்லா ஆச்சு. 100 அஹமது ஒரு 2 பால் ஃபார்வர்ட் டிஃபென்ஸ் ஆடுவாரு. சரி பெருசா வரல. அதுக்கப்புறம் முட்டி போட்டு மடக்கி 6 அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ சூப்பரான இன்னிங்ஸ் வந்து ரெண்டு பேரும் ஆடினாங்க. பட் அவங்க தெரியும் இந்த மாதிரி மேட்சஸ் வின் பண்ணி இருக்கிறாங்க க்ளோஸா போயும். பட் வந்து இந்த மேட்ச்ல வந்து நடக்கல.
ஸோ அந்த பவுலிங்ல மட்டும் 1-2 விஷயங்கள் சரியா போயிருந்தா மேபி ரிசல்ட் சரியா போயிருக்கும் இல்லையா? கேஷவ் மகாராஜ் இம்பாக்ட் சபா எடுத்ததுக்கு ஆண்ட்ரே பர்கரே எடுத்துருக்கு. ஏன்னா கேஷவ் மகாராஜுக்கும் அவங்க ட்ரஸ்ட் பண்ணி நிறைய ஓவர் கொடுக்க முடியல. ஒரு விக்கெட் விழுந்தோன்னா அதுக்கு அடுத்த ஓவர் கொடுப்பாங்க. அது வந்து யூஸ்வல் ஐபிஎல்ல தள்ளி விடுற ஓவர்பாங்க. ஒரு ஓவர் ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா அடுத்த ஓவர் பேட்டர்ஸ் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. செட்டில் பிளேயர் கூட ரிஸ்க் எடுக்க மாட்டான்றதுனால ஏதாவது ஒரு போலர் கொடுத்து அந்த ஓவரை தள்ளுவாங்க. ஒரு ஃப்ரண்ட் லைன் போலரா கேஷவ் மகாராஜ் எடுத்து நீங்க அது கொடுத்ததுக்கு பர்கரே ஆட வச்சிருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. சின்னதா வந்து மைன்யூட்டா வந்து அவங்களோட பவுலிங்ல சின்னதுனா நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. மேபி நெக்ஸ்ட் மேட்சஸ்ல சரி பண்றாங்களான்னு பார்க்கலாம். இந்த மேட்சை தாண்டி வந்து இன்னொரு மேட்ச் இருக்கு. அப்படி பரபரக்கிற ஒரு மேட்ச் வந்து இன்னைக்கு இருக்கு. மும்பை விசஸ் ஆர்சிபி மேட்ச். இந்த எல்லோ டைரி வந்து காமிச்சிருங்க ஒரு தடவை. நிறைய அதுக்குள்ள டேட்டா இருக்கும். ஆர்சிபிக்கும் நீங்க ஆனா எல்லோ கலர்ல டைரி எடுத்துட்டு வரீங்க. என் டைரி எல்லோ கலர், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் சட்டை ரெட் கலர், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? டெய்லி ஒரே சட்டையா போட்டு வர முடியும்? நேத்து போட்ட சட்டையை துவக்கி போட்டுருக்கேன். சரிங்க, போயிடலாம். மும்பை ஆர்சிபி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பயங்கர அனல் பறக்கும் போட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டு டீமும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல கீழே தான் இருக்காங்க, பக்கத்துல இருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல. ஆனா இந்த மேட்ச் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து டப்புன்னு ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆல்ரெடி இது போன மேட்ச்ல கிடைச்சிருக்கு. சோ அதை தொடரணும்னு பாப்பாங்க. ஆர்சிபிக்கு மும்பைய இந்த மாதிரி ஒரு ஃப்ளோல இருக்கும்போது நிறுத்துறது கஷ்டமா இருக்கலாம். பட் இப்ப இல்லாட்டி எப்போ? சரி, ஆர்சிபில விராட் கோலியை தாண்டி என்ன பண்ண போறாங்க? விராட் கோலி தான் இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ண போறாரா? அவரை தாண்டி யாராவது போறாங்களா? இப்போதைக்கு வந்து அது ஆர்சிபி இல்ல, ஆர்சிவி. பெங்களூரா விளையாடல, வெறும் விராட் மட்டும் தான் விளையாடுறாரு. ராயல் சேலஞ்சர்ஸ் ஆஃப் விராட் இவர் மட்டும்தான் இருக்காரு. இப்போ நான் நம்பர்ஸ் சொல்றேன் பாருங்க. ஹெட் டு ஹெட்டா மும்பை இந்தியன்ஸ் 18 ஜெயிச்சிருக்காங்க, ஆர்சிபி 13 ஜெயிச்சிருக்காங்க. நல்ல லீட் இருக்கு. பட் 2021ல இருந்து ஆர்சிபி 4 தடவை ஜெயிச்சிருக்காங்க, மும்பை 1 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் கடந்த சில சீசன்ஸ்ல இவங்க ஆர்சிபி பக்கம் இருந்திருக்கு. ஆனா வாங்கேடேல மும்பை 7, ஆர்சிபி 3. சோ இந்த கிரவுண்ட் வரப்போ மும்பை வந்து அவங்களோட கோட்டடா அப்படின்னு இருந்திருக்காங்க. அண்ட் ஆர்சிபிக்கு ஆக்சுவலா இங்க வந்து நல்ல வின் பர்சன்டேஜ் இருக்கு. இந்த கோவிட் டைம்ல நடந்துச்சு தெரியுமா? மும்பைல தான் எல்லா மேட்சஸும் நடந்துச்சு. அப்ப வந்து ஆர்சிபி நல்லா பண்ணாங்க, ஆனா மும்பைட்ட மட்டும் தோப்பாங்க. மற்ற டீம்ஸோட வாங்கேடேல நல்ல ரெக்கார்ட் இருக்கு, பட் மும்பையோட இல்ல. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆர்சிபிக்கு வேற யார் அடிக்க போறாங்கன்னு கேட்டீங்களே, கிளென் மேக்ஸ்வெல் இந்த கிரவுண்ட்ல தான் நல்லா ஆடி இருக்காரு. வாங்கேடேல கிளென் மேக்ஸ்வெல் வந்து ஆவரேஜ் 36.5, ஸ்ட்ரைக் ரேட் 178 வாங்கேடேல. ஆனா பும்ரா கிட்ட நிறைய தடவை அவுட் ஆயிருக்காரு. அவரை மட்டும் ஜாகிரதையா ஆடணும். பும்ரா இல்லாத சமயமா பார்த்து வரணும். இல்ல, அவர் வரப்ப பும்ரா வந்தாருன்னா அந்த ஓவர் பிளே அவுட் பண்ணிடணும், சிங்கிள் எடுத்து அந்த பக்கம் போய் நின்றுடும். அந்த மாதிரி யோசிச்சு விளையாடினாங்கன்னா மேக்ஸ்வெல் கூட டேஞ்சர் மேனா இருக்க முடியும் இந்த மேட்ச்ல. வேர்ல்ட் கப்ல ஒரு பெரிய மிரட்டலான ஒரு இன்னிங்ஸ் ஆனாரு, அது வான்கடேல தானே இல்லீங்களா? எக்ஸாக்ட்லி, அந்த 200 வந்ததும் வாங்கேடே ஸ்டேடியம்ல தான். அவருக்கு ஒரு மாதிரி லக்கியான ஸ்டேடியம் போல. அப்படின்னா இன்னைக்கு வந்து மேக்ஸ்வெல் திரும்ப ஃபார்ம் வராரு அப்படிங்கறத பாக்கலாம். இன்னைக்கும் அடிக்கலைன்னா பாருங்க, செம்ம காண்டாயிருவாங்க ஆர்சிபி ரசிகர்கள் அவர் மேல. ஏற்கனவே காண்ட்ல தான் இருக்காங்க. இதுக்கு மேலே அடிக்கலைன்னா என்னங்க பண்ண முடியும்? இதுக்கு மேல அடிக்கலைன்னா வில் ஜாக்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன் வில் ஜாக்ஸ் வந்து வெளியே உட்கார வச்சிருக்காங்க? இது இன்ஜுரியா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா? என்ன அப்டேட்? என்ன இல்ல, ஃபிட் தான் அவரு. என்ன பிரச்சனை? 4 ஃபாரினர்ஸ் தான் ஆட முடியும். சோ எப்பவுமே இந்த இந்தியன் பிரீமியர் லீக்ல ஃபாரின் கேப்டனா போட்டா இந்த பிரச்சனை தான். டீம் ஜெயிக்கிறப்போ உங்களுக்கு தெரியாது, தோக்குறப்போ எஸ்பெஷலி கேப்டன் ரன் அடிக்கலன்றப்போ. ரிக்கி பாண்டிங் ஆயிருக்கு, குமார் சங்கக்காரக் ஆயிருக்கு. மிட் சீசன் மாத்துவாங்க. இன்னும் 2-3 மேட்ச் ஆர்சிபி தொடர்ந்து தோத்தா ஃபாஃபை தூக்கிட்டு மறுபடியும் விராட் கேப்டனா இருந்தா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா ஃபாஃப் கிட்ட இருந்தும் ரன்ஸ் வரல. சோ இந்த மேட்ச் அவரும் அடிச்சாகணும், அவரும் அண்டர் பிரஷர்ல இருக்காரு. சோ 4 ஃபாரினர்ஸ் ஆடணும். ஃபாஃப், மேக்ஸ்வெல் 15 கோடி அண்ட் மேட்ச் வின்னர். சீசன்ல 3 மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாருன்றதால எல்லா மேட்சும் அந்த 3 மேட்ச் வர வரைக்கும் ஆட வைப்பாங்க. 17 கோடி. அண்ட் போலிங்ல ஒரு ஃபாரினர் வேணும்னு டாப்லி முன்னாடி அல்சாரியை ட்ரை பண்ணாங்க, இப்ப டாப்லி ட்ரை பண்ணாங்க. டாப்லி நல்லா தான் பண்ணிருக்காரு, பெருசா டாப்லி தப்பு பண்ணல. சோ எங்க இருந்து ஆடுவாங்க வில் ஜாக்ஸ்? பெருசா நம்ம யாருமே வந்து ரிசல்ட் கொடுக்குற மாதிரி, மேட்ச் வின் பண்ணி கொடுக்குற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. மேபி இதுல ஒரு சாஃப்ட் டார்கெட்னா வந்து கிரீன்ல தூக்கி உட்கார வச்சுட்டு மேபி வில்ஸ கொண்டு வந்து. அது கரெக்ட் நீங்க சொல்ற ஸ்ரீராம். ஆனா இந்த 17 கோடின்றது எப்பவுமே ஒரு ஃபேக்டர். அதான் ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படின்னா 17 கோடி கொடுக்குறேன், அவன் விளையாட கூட இல்லைன்னா அப்புறம் என்ன? மும்பை பக்கம் வந்துடலாம். ஆர்சிபிக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. சோ வில் ஜாக்ஸ் இந்த மேட்சா ட்ரை பண்ணுவாங்களா மாட்டாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப டாப்லயே தூக்கணுமே. டாப்லயே தூக்கிட்டு இன்னொரு இந்தியன் போலர் நீங்க எடுத்து வரணும். மேபி அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து ஆக்சுவலா அவங்க பண்ணலாம். ஓகே, பேட்டிங் ஹெவியா ஃபாரினரை தூக்கி உள்ள போடுவோம், வில் ஜாக்ஸே உள்ள போடுவோம். எப்படி போலிங்ல எல்லாரும் ரன் கொடுக்குறாங்க, அப்ப நான் வைஷாக் விஜயகுமாரே ஆட வச்சுக்கிறேன்.
இந்த தாட்டுக்கு அவங்க வருவாங்களான்னு தெரியல. பட் வந்தா அது மேபி ஒர்க் ஆகலாம். இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வில் ஜாக்ஸை வச்சுட்டு. வில் ஜாக்ஸ் உள்ள வந்தாருன்னா அது எவ்வளவு வேல்யூ ஆடடா இருக்கும். வில் ஜாக்ஸோட ஜர்னி என்னவா இருந்திருக்கு பின்னாடி. அவரை பத்தி அவர் வந்து எல்லா லீக்லயும் ரன்ஸ், பயங்கர டேஞ்சரஸ் பிளேயர். எல்லா லீக்லயும் ரன்ஸ் அடிக்கிற பிளேயர். போலிங்ல ஒரு சில ஓவர்கள் கொடுப்பாரு. நான் 100ல பாத்திருக்கேன் அவரை. பாகிஸ்தான் லீக்ல சமீபத்துல பார்த்தேன். பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். பட் மேக்ஸ்வெலும் அதே கிரைடீரியா ஃபிட் ஆகுறாரு, கிரீனும் ஃபிட் ஆகுறாரு. ரன் அடிக்கல. வில் ஜாக்ஸும் வந்தோடனே ரன் அடிப்பாரான்னு கேரண்டி கிடையாது. பட் உள்ள வந்தா டாப்லி தான் போகணும். பட் அவங்க ஒரு சில பிளேயர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கணுங்க. கடைசியில என்ன ஆனாலும் தினேஷ் கார்த்திகை உள்ள அனுப்பணும். அவர் தான் ப்ரூவன் பினிஷர். உங்களுக்கு நல்லா விளையாடுற பிளேயர்ஸுக்கு மேட்ச் கொடுக்கணும். அடுத்த மேட்ச் உட்கார வச்சிடறாங்க. வைஷாக்கு அதுக்கப்புறம் மேட்ச் கொடுக்கல, லோம்ரோருக்கு அதுக்கப்புறம் மேட்ச் கொடுக்கல. இதெல்லாம் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணணும். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? இன்னைக்கு யார் வின் பண்ண போறாங்க? பிளேயர்ஸ் யாரு வந்து சொல்றீங்க? ப்ரெடிக்ஷன் பாருங்க, மும்பை தான் ஃபேவரட்ஸ். பட் எனக்கு ஆர்சிபி இந்த மேட்ச் ஏதோ ஒன்று பண்ணுவாங்கன்னு தோணுது. ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஜெயிக்கணும். So we're going with RCB. I am going with RCB. Okay. ஏன்னா எனக்கு போன மேட்சும் கடைசியில ரோஹித் போஸ்டர் எல்லாம் எடுத்து வெளியே தான் வச்சாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னமும் என்ன இப்படி பண்றாங்க? ஜனங்களை அவங்களோட ஒப்பீனியனை சொல்ல விடுங்க. ஓகே, சரி. இப்போ வந்து பிளேயர்ஸ் ஓகே. இங்கதான் நான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். ஆர்சிபிக்கு நான் வந்து மேக்ஸ்வெல்ல பிக் பண்றேன். ஓகே. எனக்கே என் கழுத்துக்கு கத்தி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. நான் மேக்ஸ்வெல் இப்ப அடிக்கலைன்னா வேற எப்போ 14 கோடி மேக்ஸ்வெல் கமான். இந்த மேட்ச் வந்து அடிக்கும். உங்க ஃபேவரட் கிரவுண்ட்ல மேட்ச் நடக்குது. மும்பை வந்து நான் பிக் பண்றது சூரியகுமார் யாதவ். சொன்ன உடனே சொல்ற இளையோர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. யாரெல்லாம் வந்து ஃபார்ம்ல இல்லையோ ஏங்க ஒரே பேரை சொல்லி சொல்லி எனக்கும் போர் அடிக்குது. விராட் தான் மேட்ச் ஆன் மேட்ச் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, டிஃபால்ட் ஆப்ஷனும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலா நோட்ல எழுதி வச்சிருக்கிற பேருங்க உங்களுக்கு அல்லன்னு தெரியாது. நான் எழுதி வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் பேர் ஃபேஃப், செகண்ட் பேர் மேக்ஸ்வெல். சூப்பருங்க. ஏன்னா இது வந்து என்னோட ஆசை. நீங்க இந்த மேட்சாவது அடிங்க அப்படி. ஏன்னா மும்பை வந்து இந்த மாதிரி ஒரு ரோல்ல இருக்கும் போது அவங்கள சாய்க்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ப்ரோ இப்போ வச்சு அடிங்க ப்ரோ அப்படின்னு வந்து ஒரு மெசேஜ் அவங்களுக்கு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படி கடையை காத்துக்கலாம். இன்னைக்கு சூப்பரான மேட்ச் காத்துக்கிட்டு இருக்கு. பயங்கரமான நமக்கு வந்து யார் வின் பண்றாங்களோ இல்லையோ பயங்கரமா என்கேஜ்மெண்டா, பயங்கரமா நமக்கு கண்டென்ட்டா வந்து நிறைய கிடைக்க போகுது இன்னைக்கு. நாளைக்கு வந்து நிறைய கிரியேட்டரா யோசிக்கிறாரு பாருங்க. சூப்பர் மேட்ச்ங்க, செம மேட்ச். அப்படியே என்ஜாய் பண்ணலாம் உட்காந்து. நீங்க சொல்லுங்க, யார் ஜெயிக்க போறாங்க? யார் ஜெயிச்சாலும் கிரிக்கெட் தாங்க கடைசியில வந்து வின்னர். யோ ஆவுல் தான் இங்க பாருங்க. என்ன கிரிக்கெட் தான் ஜெயிக்கணும்? நீங்க சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் தானே ஜெயிக்கணும். கடைசியில மேட்ச் டை கிரிக்கெட் தான் ஜெயிச்சாங்கன்னு வந்து ஐபிஎல் ட்ரோஃபி கிரிக்கெட் கொடுத்துடலாமா? இல்லைங்க, எல்லாருமே கிரிக்கெட்டுக்காக ஆடுறாங்க, ஒரு ஸ்பிரிட்டோட ஆடி. ஆர்சிபி ஜெயிச்சா நல்லாதாங்க இருக்கும். ஆர்சிபி வந்து ரொம்ப இப்பதான் அவரோட வார்த்தை ஜாலங்களை கவனிச்சீங்களா? ஆர்சிபி வந்து ஸ்பிரிட்டோட விளையாடணுமா? டீம் பேர்லயே ராயல் சேலஞ்சு. இப்ப ஸ்பிரிட்டோட விளையாடணுமா? மேட்ச் பார்த்துட்டு வாங்க. நிறைய பேசலாம் நாளைக்கும். தேங்க்யூ ஸ்ரீராம். டேக் கேர். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.